வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க பார்க்க போகிறோம். வரப்போகிற டெக்னிக்கல் சர்வீஸ், இன்ஜினியரிங் சர்வீஸ், அதே மாதிரி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அடுத்த வருஷம் நடக்க போகிற குரூப் 4 எல்லாத்துக்குமே இந்த பிடிஎஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2020 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் நம்ம பிரித்து எடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக ஒரு கம்பரிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் இந்த யூனிட் 8 கீழே இருக்கிற 1067 கொஸ்டினில் நான் இந்த திருக்குறளை கொண்டு வரல, தனியாக தான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஏன்னா திருக்குறள் இன்னும் நிறைய பேருக்கு தலைவலியாகவே இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், தமிழில் இங்கிலீஷில். திருக்குறளை பொறுத்த மட்டும் தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. இது வரைக்கும் உங்களுக்கு காதில் அங்கங்கே பட்டிமன்றங்கள், நீங்கள் பார்க்குற ஸ்டேட்டஸு, அங்கங்கே ஈடுபடுற நியூஸ் பேப்பரில் கிடைக்கிற திருக்குறள், இதுவே போதும் உங்களுக்கு. சரிங்களா? பட் இருந்தாலும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் நம்ம புக் பேக் கொஸ்டின் அப்படின்னு ஒன்று சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். திருக்குறள் மட்டும் எடுத்து ஸ்கூல் புக்கில் போத் ஓல்டு அண்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் புக் பேக் கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிடிஎஃப் ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப், இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக திருக்குறள்லேருந்து வர கொஸ்டினை நீங்கள் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இதே மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸு, மென்டல் எபிலிட்டி, பொதுத்தமிழ், இந்த பிடிஎஃப்லாம் நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ்லாம் நம்ம இன் டெப்த்தாக டாபிக் வைஸ் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். சப் டாப்பிக்கையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் நீங்கள் பாருங்கள், யாரும் இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் வாங்கிக்கலாம்.